ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா மீது சில வாரங்களுக்கு முன்பு சிலை கடத்தல் வழக்கில் அவரை சேர்க்க வேண்டும் என ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. அவருக்கு ஆதரவாக திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கட்சிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த எஸ்பி அவர்களிடம் நேரடியாக சென்று ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா மீது அவதூறு பரப்புவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தார்கள். இந்த நிலையில் சண்முகையாவிற்கு ஆதரவாக வந்தவர்கள் திமுக ஆதரவாளர்களா அல்லது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஆதரவாளர்களா என மனித உரிமை ஆர்வலர் திரு விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். சமீபத்தில் ஓட்டப்பிடார தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீது ஒரு சிலை கடத்தல் வழக்கில் அவரை சேர்க்கணும், அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவதூறு பரப்புனதாகவும் அந்த அவதூறு பரப்புனவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்து எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பேர், நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒருத்தர் 2 பேரில் நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேட்டிலாம் கொடுத்துட்டு போனாங்க. அதில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷம், பரவாயில்ல, இங்கே ஒருத்தர் தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மீது ஒரு அவதூறு பரப்புகிறாங்க, அதனால் அவதூறு பரப்புற மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க எஸ்பி கிட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் யாருக்கு வருவாங்க? எம்எல்ஏக்கு பிரச்சனைனா மட்டும்தான் வருவாங்களா, இல்லை டிஎம்கே எம்எல்ஏக்கு பிரச்சனைனா மட்டும்தான் வருவாங்களாங்கிறது தான் எனக்கு இதில் பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தையும் கொஞ்சம் தீர்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை இப்போ சப்போஸ் ஒரு பிஜேபி எம்எல்ஏக்கும் இந்த மாதிரி பிரச்சனைனா அவங்க மற்ற மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களா? இல்லை இதே ஓட்டப்பிடார தொகுதியில் ஒரு அதிமுக எம்எல்ஏயாக இருந்தால் அவங்க வருவாங்களா? பிஜேபி எம்எல்ஏ இருந்தால் வருவாங்களா? இல்லை வேறு கட்சியோட எம்எல்ஏவாக இருந்தால் வருவாங்களாங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக எழும்பியிருக்குது.